ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு லவங்கப்பூ போட்டு வெடிக்க விட்ருங்க. 2 சீரகம் போட்டு வெடிக்க விட்டுட்டு நான் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ரெட்டிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. எப்போவுமே வெங்காயத்தில் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சு. இப்போ நான் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா தக்காளியும் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கங்க. எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது மூடி போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறத விட கொஞ்சம் மூடி போட்டுட்டு வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு நல்லா வதங்கிடும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கனை அலசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சிக்கனை கழுவி வச்சுருக்கிறத எடுத்து வெங்காயம் தக்காளியோடு போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கனையும் நம்ம வதக்கணும். பாருங்கள், நல்லா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. போட்டுட்டு நல்லா அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. நல்லா அதை நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே கலந்தது தான். இஞ்சியும் பூண்டும் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஒன்றா பேஸ்ட் பண்ணி நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்கம்மா. கிளறி விட்டுக்கிட்டு 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
இன்னும் நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. தொட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னு. வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் ஊற்ற போகிறேன். ஆஃப் மூடி திருவி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்திங்களா? பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். அவ்வளோதான், ஃபினிஷ். சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி.